வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ரொம்பவே ஒரு ஆச்சரியமான தலைப்பு. இந்த ஆழமான ஆய்வுக்கு உங்க எல்லாரையும் நான் உற்சாகமா வரவேற்கிறேன். ரொம்ப நன்றி. இன்னைக்கு நாம பேச போற இந்த விஷயம் உங்களை நிஜமாவே வியக்க வைக்கும்னு நான் நம்புறேன். கண்டிப்பா. இன்னைக்கு நம்ம கையில இருக்கிற மூலக்கட்டுரை என்னன்னா காஸ்மிக் விஸ்டம், ஜோப் அண்ட் தி லாஸ் ஆஃப் நேச்சர். அதாவது பைபிள்ல இருக்கிற மிக பழமையான நூல்கள்ல ஒன்னான யோபுவின் புத்தகம் எப்படி நவீன அழிவியலோட ஒத்துப்போகுது அப்படிங்கறத நாம இன்னைக்கு அலச போறோம். இந்த யோபுவின் புத்தகம் ஏறக்குறைய கிமு 2000 வருஷத்துல இருந்து 6ஆம் நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட காலத்துல எழுதப்பட்டிருக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா அதுல இருக்கிற இயற்கை வர்ணனைகள் அவ்வளவு துல்லியமா இருக்கு. அதுதான் இதுல சுவாரஸ்யமே. சரி, இதை நம்ம விரிவாக பார்ப்போம். இந்த விவாதத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்திக்க விரும்புறேன். சொல்லுங்க. இந்த உரையாடல் எந்த ஒரு குறிப்பிட்ட மத அல்லது அரசியல் சார்பு நிலையோடமும் நடக்க போறதில்ல. மூல ஆதாரங்கள்ல இருக்கிற கருத்துக்களை ஒரு நடுநிலையான பார்வையில பல கோணங்கள்ல நம்ம அலச போறோம். அத நீங்க கொஞ்சம் விளக்க முடியுமா? நிச்சயமா. நாம இங்க எந்த ஒரு மத நம்பிக்கையையும் ஆதரிச்சோ இல்ல எதிர்த்தோ பேச வரல. ஒரு பழங்கால கவிதைக்கும் இன்னைக்கு நீங்க வியந்து பாக்குற நவீன அறிவியலுக்கும் இடையில இருக்கிற இந்த சுவாரஸ்யமான முரண்பாட்டை மட்டும்தான் நாம இங்க பதிவு செய்ய போறோம். சரியா சொன்னீங்க. சரி, நேர விஷயத்துக்கு வருவோம். குறிப்பா விண்வெளியில மிதக்கிற பூமி அப்படிங்கிற அந்த கான்செப்ட். யோபு 26ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல ஒரு வரி வருது. அவர் பூமியை ஒன்றுமில்லாத அந்தரத்திலே தொங்க வைக்கிறார் அப்படின்னு. பல 1000 வருஷங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் இப்படி யோசிச்சிருக்காருங்கிறது கற்பனைக்கு எட்டாத விஷயம் இல்லையா? ஆமா, நிஜமாவே அப்படிதான். இங்க ஆச்சரியப்பட வைக்கிற விஷயம் என்னன்னா, இந்த கவிதை எழுதப்பட்ட காலகட்டத்துல மத்த நாகரிகங்களோட நம்பிக்கைகள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத நம்ம கவனிக்கணும். எப்படி இருந்துச்சு? உதாரணத்துக்கு பழங்கால எஜிப்ட் அப்புறம் மெசபடோமியா மாதிரி மாபெரும் நாகரிகங்கள்ல கூட பூமிக்கு ஒரு பௌதிக ரீதியான அடித்தளம் இருக்குன்னு தான் அவங்க ஆழமா நம்பினாங்க. அதாவது ஒரு பெரிய பேஸ்மெண்ட் மாதிரி ஏதோ ஒன்னு இருக்குன்னு நினைச்சாங்க. உண்மைதான். பூமிங்கிறது ராட்சத தூண்கள் மேலேயோ இல்ல பெரிய விலங்குகளோட முதுகுலையோ அல்லது அவங்களோட கடவுள்களோட தோள்கள்லயோ தாங்கப்பட்டிருக்குன்னு நினைச்சாங்க. பிரபஞ்சம் ஒரு பெரிய கட்டிடம் மாதிரியும் பூமி அதோட தரைப்படுதி மாதிரியும் தான் அவங்க கற்பனை செஞ்சிருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல எந்த ஒரு பிடிமானமும் இல்லாம பூமி அந்தரத்துல இருக்குன்னு சொல்றது சாதாரண விஷயமே கிடையாது. அப்போ எந்த அறிவியல் உபகரணங்களும் இல்லாத அந்த பழங்கால மக்கள் பூமி ஒரு வெற்றிடத்துல தொங்கிக்கிட்டு இருக்குங்கிற சிந்தனைக்கு எப்படி வந்திருப்பாங்க? இதுதான் இங்க ஒரு பெரிய கேள்விக்குறி. ஆமா, இது ஐசக் நியூட்டன் சொன்ன ஈர்ப்பு விசைக்கான கணித சமன்பாடு கிடையாது. எந்த ஒரு தொலைநோக்கியமும் இல்லாத காலத்துல ஒரு மனிதனால பூமி ஒன்றுமில்லாத அந்தரத்திலே தொங்குகிறது அப்படின்னு கற்பனை செஞ்சு பார்க்க முடிஞ்சது மனித சிந்தனையோட ஒரு மாபெரும் பாய்ச்சல் தான். நிச்சயமா. மேல ஆகாயம் கீழே பூமி அப்படின்னு எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருந்தப்போ பூமிக்கு கீழேயும் ஒண்ணுமே இல்ல, அது வெறுமனே மிதக்குது அப்படின்னு சொன்னது நவீன வானியலோட கச்சிதமா பொருந்தி போகுது. இது ஒரு அசாத்தியமான கவனிப்பு திறன். பூமி எப்படி அந்தரத்துல இருக்குன்னு யோசிச்சு அந்த விதம் எவ்வளோ ஆச்சரியமா இருக்கோ அதே மாதிரிதான் நம்ம அன்றாட வாழ்க்கையில நடக்கிற ஆனா நாம பெருசா சட்டை செய்யாத மழைய பத்தில அவங்களோட வர்ணனையும் இருக்கு. நீரியல் சுழற்சிய சொல்றீங்க? ஆமா. யோபு 36ஆம் அதிகாரத்துல அவர் நீர்த்துளிகளை மேலே இழுக்கிறார், அவை பனிமூட்டத்திலிருந்து மழையாக பொழிகின்றன அப்படின்னு ஒரு வரி வருது. இத வாசிக்கும்போது இது ஏதோ ஒரு அறிவியல் புத்தகத்துல வர்ற விளக்க மாதிரியே இருக்கு. பழங்கால கட்டுக்கதைகள்லயும் புராணங்கள்லயும் மழைய பத்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, மேல வானத்துல பெரிய பாத்திரங்கள்ல தண்ணீரை வச்சுக்கிட்டு அத நேரடியா பூமியில ஊத்துறதா தான் கதைகள் இருக்கும். ஓ, வானத்துல ஒரு பெரிய தண்ணீர் தொட்டி இருக்குன்னு நம்புனாங்களா? ஆமா, வானத்துல கண்ணுக்கு தெரியாத ஒரு பெரிய நீர்த்தேக்கம் இருக்குன்னு தான் அவங்க நம்பினாங்க. ஆனா இந்த வசனத்துல எந்த ஒரு புராண கலப்பும் இல்லாம கீழே இருக்கிற தண்ணீர் மேல இழுக்கப்படுது, அது மேகமா மாறுது, அப்புறம் மழையா பெய்யுது அப்படிங்கிற முழுமையான சுழற்சிய ரொம்ப இயல்பா பதிவு செஞ்சிருக்காங்க. தண்ணீர் மேல போகுது அப்படிங்கிற ஆரியாதல் செயல்முறைய அவங்க அப்பவே கவனிச்சிருக்காங்க அப்படிங்கறது தான் இங்க கவனிக்க வேண்டிய விஷயம். இத அவங்க எப்படி பார்த்திருப்பாங்க? அந்த ஆவியாதல் செயல்முறைய சாதாரண கண்களால பாக்குறது ரொம்ப கஷ்டம். 16ஆம் நூற்றாண்டுல பர்னார்ட் பாலிசி அப்படிங்கிற பிரெஞ்சு அறிஞர் தான் முதல்ல இந்த முழுமையான நீரியல் சுழற்சிய அறிவியல் பூர்வமா ஆவணப்படுத்தினாரு. ஓஹோ, 16ஆம் நூற்றாண்டுல தான் இது அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்பட்டதா? ஆமா,
அவரு இத பத்தி சொன்னப்போ பல அறிஞர்கள் அதை கடுமையா எதிர்த்தாங்க. கடல்ல இருந்து தண்ணீர் நிலத்துக்கு அடியில வந்து அப்புறம் மலைகள் வழியா மேல ஏறி மழையா பெய்யுதுன்னு பல நூற்றாண்டுகளா இருந்த தவறான நம்பிக்கையை உடைக்கிறதுக்கு பர்னார்ட் பாலிசிக்கு அவ்ளோ கஷ்டமா இருந்துச்சு. அப்போ அவருக்கு பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே ஒரு பழங்கால கவிதை நூல்ல இப்படிப்பட்ட ஒரு தெளிவான வர்ணனை இருக்கிறது நிஜமாவே பிரமிப்பு தான். இயற்கையை அவங்க எவ்வளவு உன்னிப்பா கவனிச்சிருக்காங்க அப்படிங்கறது இது காட்டுது. இங்கதான் விஷயம் ரொம்பவே சுவாரஸ்யமா மாறுது. நம்ம கண்ணுக்கு தெரியற மழையை பத்தி பேசணும், ஆனா கண்ணுக்கு தெரியாத காத்தையும் திடீர்னு தோன்றி மறையிற மின்னலையும் கூட அவங்க ரொம்ப நுட்பமா விவரிச்சிருக்காங்க. ஆமா, வளிமண்டல அழுத்தத்தை பத்தின குறிப்பு. எக்ஸாக்ட்லி. யோபு 28ஆம் அதிகாரத்துல அவர் காற்றுக்கு எடையை கொடுத்த போது அப்படின்னு ஒரு வரி வருது. இத கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இது சாதாரணமா தெரியலாம். ஆனா காத்துக்கு எடை இருக்குங்கிறது அந்த காலத்துல எப்படிப்பட்ட ஒரு விஷயமா பார்க்கப்பட்டிருக்கும். அது ரொம்பவே ஒரு புரட்சிகரமான சிந்தனை. பழங்காலத்துல உலகம் முழுசு இருந்த மக்கள் கிட்ட காத்துக்கு எடை கிடையாது அப்படிங்கிற நம்பிக்கை தான் இருந்துச்சு. காற்றுங்கிறது ஒரு வெற்று இடைவெளி அல்லது ஒரு மாயையான சக்தி அப்படின்னு தான் கருதுனாங்க. ஒரு கண்ணுக்கு தெரியாத மேஜிக் மாதிரி. ஆமா, 17ஆம் நூற்றாண்டுல இத்தாலி இயற்பியலாளர் எவாஞ்சலிஸ்டா டோரிசெல்லி பாதரசத்தை வச்சு பேரோமீட்டரை கண்டுபிடிச்சு வளிமண்டல அழுத்தத்தை நிரூபிக்கிற வரைக்கும் இதுதான் நிலைமை. டோரிசெல்லி இதை நிரூபிச்சப்போ அது அறிவியலாளர்கள் மத்தியில எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்துச்சு? அது ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை உருவாக்குச்சு. ஏன்னா நம்ம தலைக்கு மேல கிலோமீட்டர் கணக்குல காற்று ஒரு மாபெரும் கடலாவே இருக்கு. அந்த காற்றுக்கு ஒரு நிறை இருக்கு, அது நம்ம மேல தொடர்ந்து ஒரு அழுத்தத்தை கொடுத்துட்டே இருக்கு அப்படின்னு டோரிசெல்லி சொன்னப்போ பலரால் அதை ஏத்துக்கவே முடியல. ஆனா அந்த 17ஆம் நூற்றாண்டு அறிவியல் கண்டுபிடிப்புக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே காற்றுக்கு எடையே கொடுத்த போது அப்படின்னு ஒரு கவிஞன் எழுதுனா அப்படிங்கிறது பெரிய விஷயம் தானே? நிச்சயமா அவங்களுக்கு வளிமண்டல அழுத்தம் பத்தின அறிவியல் கோட்பாடுகள் கண்டிப்பா தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்ல. ஆனா காற்றுங்கிறது வெறும் வெற்றிடம் கிடையாது, அது ஒரு பௌதீக பொருள் அப்படிங்கிற ஆழமான உள்ளுணர்வு அவங்களுக்கு இருந்திருக்கு. இதே மாதிரி மின்னலை பத்தின ஒரு குறிப்பும் என்ன ரொம்பவே யோசிக்க வச்சது. யோபு 38ஆம் அதிகாரத்துல மின்னல்களை நீ அனுப்பி அவை போய் இதோ இருக்கிறோம் என்று உனக்கு சொல்வாயோ அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இதுல மின்னலோட பாதைய பத்தி மறைமுகமா சொல்லியிருக்காங்க. ஆமா, இத படிக்கும்போது மின்னலுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட பாதை இருக்கு, அது தன்னிச்சையா எங்கேயும் போயிடாது அப்படிங்கிற ஒரு சிந்தனை இதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிறதா தோணுது. இன்னைக்கு நமக்கு தெரியும், மின்னல் அப்படிங்கிறது வானத்திலிருந்து பூமியை நோக்கி தன்னிச்சையா பாயிற ஒரு விஷயம் கிடையாது. அதுக்குன்னு ஒரு ரூட் இருக்கு இல்லையா? ஆமா, வளிமண்டலத்துல இருக்கிற மின்சாரம் மற்றும் அயனியாக்கம் செய்யப்பட்ட காற்று வழியா அது தனக்கான ஒரு பாதையை உருவாக்கி அந்த குறிப்பிட்ட பாதையில தான் பயணிக்குது. இத பத்தின அறிவியல் உண்மைகளை பெஞ்சமின் பிராங்க்லின் மாதிரியான அறிஞர்கள் பல நூற்றாண்டுகளுக்கு பிறகுதான் ஆழமா ஆராய்ஞ்சாங்க. பெஞ்சமின் பிராங்க்லின் காற்றாடியை பறக்க விட்டு மின்னலை ஆராய்ச்சது நமக்கு தெரியும். ஆனா அதற்கும் பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே மின்னல் ஒரு குறிப்பிட்ட பாதையில வழிகாட்டப்பட்டு செல்லக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படிங்கிற புரிதல் இருந்திருக்கு. அந்த கவிதை வரி மின்னல் பாயும் பாதையில இருக்கிற எலக்ட்ரான்களோட செயல்பாட்டை விளக்குற இயற்பியல் கோட்பாடு கிடையாது. ஆனா இயற்கையோட மிகவும் சீற்றமான கட்டுப்பாடற்ற ஒரு நிகழ்வான மின்னல் கூட ஒரு விதமான ஒழுங்கமைப்பிற்கும் ஒரு குறிப்பிட்ட பாதைக்கும் உட்பட்டது அப்படிங்கிற அந்த கவித்துவமான பார்வை தான் இங்க ரொம்ப முக்கியம். பிரபஞ்சத்துல எதுவுமே தற்செயலா தாறுமாறா நடக்கல அப்படிங்கிற அவங்களோட ஆழமான நம்பிக்கை இது காட்டுது. எக்ஸாக்ட்லி. காத்து மின்னல் பத்தி பேசின நாம இப்போ கடலோட ஆழத்துக்கும் வானத்துல இருக்கிற நட்சத்திரங்களுக்கும் போகும். கடலின் நீரூற்றுகளுக்குள் நீ நுழைந்ததுண்டா அப்படின்னு ஒரு கேள்வி அதே 38ஆம் அதிகாரத்துல இருக்கு. இத வாசிச்சப்போ நான் நிஜமாவே குழம்பிட்டேன். கடலே ஒரு மாபெரும் நீர்ப்பரப்பு, அது கடியில எப்படி இன்னொரு நீரூற்று இருக்க முடியும்? இத ஒரு பெரிய கண்ணோட்டத்தோட நாம இணைச்சு பார்த்தா இதோட ஆழம் உங்களுக்கு புரியும். மனித சமூகம் பல நூற்றாண்டுகளா கடலோட அடிப்பகுதி எப்படி இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அது ஒரு இருண்ட தட்டையான மணற்பரப்புன்னு தான் நம்பிட்டு இருந்தாங்க. அங்க வேற எந்த ஆச்சரியமும் இல்லைன்னு தான் நினைச்சாங்க. ஆமா, ஆனா 20ஆம் நூற்றாண்டுல குறிப்பா 1970கள்ல அதிநவீன ஆழ்கடல் நீர்மூழ்கி கப்பல்களை கொண்டு பெருங்கடல்களுக்கு அடியில ஆராய்ச்சி செஞ்சாங்க. கலபகோஸ் ரிஃப்ட் அப்படிங்கிற பகுதியில ஆழ்வின் அப்படிங்கிற நீர்மூழ்கி கப்பல் பல மைல் ஆழத்துல போனப்பதான் கடலடியில சுடுநீர் துளைகளும் மாபெரும் நீரோற்றுகளும் இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. கடலுக்கு அடியில பல மைல் ஆழத்துல இருக்கிற அந்த நீரூற்றுகளை பத்தி எந்த ஒரு நீர்மூழ்கி கப்பலும் இல்லாத அந்த பழங்கால மக்கள் எப்படி குறிப்பிட்டிருப்பாங்க? இதுக்கு ஒரு தர்க்க ரீதியான விளக்கம் இருக்கலாம்.
கடலோர பகுதிகள்ல நிலத்துக்கு அடியில இருந்து நன்னீர் கடலுக்குள் போய் கலக்கிறத அந்த மக்கள் பார்த்திருக்கலாம். அத வச்சு கடலுக்கு அடியில ரொம்ப ஆழத்திலயும் இதே மாதிரி பெரிய நீரூற்றுகள் இருக்கலாம் அப்படின்னு அவங்க ஊகித்திருக்கலாம். ஓ, அப்படி ஒரு அனுமானம் செஞ்சிருக்கலாம்னு சொல்றீங்க. ஆமா, எப்படி பார்த்தாலும் அவங்களோட அந்த ஊகம் 20ஆம் நூற்றாண்டோட அதிநவீன கடல்சார் கண்டுபிடிப்புகளோட அச்சசல பொருந்தி போகுது. கடலோட ஆழத்துல இருந்து அப்படியே வானத்தோட உச்சிக்கு போவோம். இரவு வானத்துல நம்ம பார்க்குற நட்சத்திரங்களை பத்தியும் யோபு புத்தகம் பேசுது. கார்த்திகேய நட்சத்திர கூட்டங்களை பிணைப்பது பத்தியும், மிருகசீரிடம் அதாவது ஓரியன் நட்சத்திர கூட்டங்களோட கட்டுகளை அவிழ்ப்பது பத்தியும் ஒரு வரி வருது. இதை படிக்கும்போது இது ஏதோ ஒரு சாதாரண வர்ணனை மாதிரி தான் தெரியுது. இதுல அப்படி என்ன வானியல் ஆச்சரியம் இருக்கு? இது ரொம்பவே நுட்பமான ஒரு இடம். நவீன வானியலின் படி பார்த்தோம்னா, வானத்துல நாம பார்க்கிற கார்த்திகை நட்சத்திரங்கள் அது எல்லாமே ஈர்ப்பு விசையால ஒண்ணுக்கொண்டு மிக நெருக்கமா பிணைக்கப்பட்டிருக்கு. விண்வெளியில அவை ஒரு கூட்டமாவே ஒன்னாத்தான் நகருது. ஆமா, ஆனா ஓரியன் நட்சத்திர கூட்டத்தை பாத்தீங்கன்னா அது பூமியிலிருந்து பாக்குறதுக்கு அருகருகே இருக்கிற மாதிரி ஒரு மாயையை உருவாக்குமே தவிர உண்மையிலே அந்த நட்சத்திரங்கள் விண்வெளியில வெவ்வேறான தூரங்கள்ல தனித்தனியா இருக்கு. அவற்றுக்குள்ள எந்த ஈர்ப்பு விசை பிணைப்பும் கிடையாது. அப்போ கார்த்திகை நட்சத்திரங்கள் உண்மையிலேயே பிணைக்கப்பட்டதா இருக்கு, ஆனா ஓரியன் நட்சத்திரங்கள் உண்மையிலேயே அவிழ்க்கப்பட்டு தனித்தனியா தான் இருக்குன்னு சொல்றீங்களா? ஆமா, அந்த வசனம் எப்படி கேக்குதுன்னு கவனிச்சிங்களா? கார்த்திகையின் சங்கிலிகளை பிணைக்க முடியுமா, ஓரியனின் கட்டுகளை அவிழ்க்க முடியுமா அப்படின்னு கேக்குது. இத ஒரு மேம்பட்ட வானியல் தொழில்நுட்பத்தை வச்சு அவங்க எழுதுனாங்கன்னு நம்ம சொல்ல வரல. இது ஒரு கவித்துவமான புரிதலாவே இருந்தாலும் அந்த வர்ணனை அறிவியல் ரீதியான உண்மையோட எவ்வளவு துல்லியமா பொருந்தி போகுதுங்கிறது தான் இங்க பேச பொருள். சரி, இதெல்லாம் என்ன அர்த்தம்? இந்த தகவல்கள் எல்லாத்தையும் இவ்வளவு நேரம் ஈடுபாட்டோடு கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு இது ஏன் முக்கியம்? இது எல்லாமே வெறும் தற்செயலா நடந்த ஒண்ணா, இல்ல பழங்கால மக்கள் கிட்ட நாமெல்லாம் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஏதோ ஒரு பெரிய அறிவியல் ஞானம் இருந்துச்சா? இந்த கேள்விய அறிஞர்கள் வெவ்வேறு பார்வைகள்ல அணுகுறாங்க. உதாரணத்துக்கு, ஒரு பழமைவாத பார்வையில இருந்து பாக்குறவங்க இந்த தகவல்கள் எல்லாமே அந்த காலகட்ட மனித அறிவை தாண்டியவை, அதனால இதெல்லாம் தெய்வீக வெளிப்பாடு மூலமா, அதாவது மனிதனுக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி மூலமா அவங்களுக்கு கிடைச்சதுன்னு அப்படின்னு உறுதியா நம்புறாங்க. ஆனா எல்லாருமே இதை ஏத்துக்க மாட்டாங்களே. அறிவியல் பூர்வமா சிந்திக்கிறவங்க இதை எப்படி பாக்குறாங்க? அதுக்கு தான் விமர்சன பார்வைன்னு ஒண்ணு இருக்கு. அந்த பார்வையில இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது எல்லாமே வெறும் கவித்துவமான வர்ணனைகள் மட்டும்தான். அதாவது அவங்க ஏதோ எழுத அது தற்செயலா அறிவியலோட பொருந்தி போயிடுச்சுன்னு சொல்றாங்களா? சரியா சொன்னீங்க. பூமி அந்தரத்துல தொங்குதுனோ, காற்றுக்கு எடை இருக்குனோ அவங்க கவிதைக்காக ஒரு தத்துவார்த்தமா எழுதுனாங்க. நாம தான் இன்னைக்கு நவீன அறிவியலை கத்துக்கிட்டு அதை தேவையே இல்லாம அந்த பழைய கவிதைகளோட ஒப்பிட்டு பார்த்து நாமளே ஒரு அர்த்தத்தை உருவாக்கிக்கிறோம்னு இவங்க வாதிடுறாங்க. இதுவும் லாஜிக்கலா சரியா தான் படுது. அப்போ இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு சமநிலையான பார்வை இருக்கா? இருக்கு. அந்த சமநிலையான பார்வை என்ன சொல்லுதுன்னா, இந்த வசனங்கள் வெறும் தற்செயலான கவிதைகளும் கிடையாது, அதே சமயம் நவீன அறிவியல் தியரிகளும் கிடையாது. அப்புறம் என்னவா இருக்கும்? மனிதன் இயற்கையை எந்த அளவுக்கு உற்று நோக்கி அதோட பிரம்மாண்டத்தின் மேல எவ்வளவு ஆழமான புரிதலை பெற்றிருந்தான் அப்படிங்கறதோட வெளிப்பாடுதான் இது. அந்த ஆழமான புரிதலை அவங்க தங்களோட கவித்துவமான மொழியில பதிவு செஞ்சிருக்காங்க. இதே காலகட்டத்துல வாழ்ந்த மத்த நாகரிகங்கள்ல, குறிப்பா பாபிலோனியர்கள் கிட்ட இந்த மாதிரி இயற்கையை பத்தின புரிதல் இருந்ததா? ஏன்னா அவங்களும் பெரிய நாகரிகம் தானே. இங்கதான் நாம ஒரு முக்கியமான ஒப்பீட்டை பார்க்கணும். பாபிலோனிய புராணங்களான எனுமா எலிஷ் மாதிரி கதைகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா, வானம் அப்படிங்கிறது ஒரு கடினமான குவிமாடம் அப்படின்னும், வானத்துல இருக்கிற தண்ணீரை தடுத்து நிறுத்த ஒரு மிக பெரிய கட்டமைப்பு இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கும். ஒரு பெரிய மூடி மாதிரி. ஆமா. ஆனா யோபு புத்தகம் இந்த மாதிரி புராண இயந்திரவியலை முற்றிலுமா தவிர்த்திடுது. அதுல எந்த ஒரு கட்டுக்கதையோ மாயாஜாலமோ இல்ல. இயற்கையோட யதார்த்தமான செயல்பாடுகளை உற்று நோக்குன ஒரு மனிதனோட பதிவு அது. அப்போ யோபு புத்தகத்தை நம்ம பழங்காலத்தோட ஒரு அறிவியல் புத்தகமாவே எடுத்துக்கலாமா? இல்லவே இல்ல. அத நம்ம அப்படி பார்க்க கூடாது. யோபு புத்தகம் ஒரு அறிவியல் புத்தகம் கிடையாது. அதோட மைய கருத்தே வேற. வேற என்ன? மனித அறிவோட வரம்புகள் என்ன, இந்த பிரபஞ்சத்தை இயக்குற ஞானத்தோட பிரம்மாண்டம் என்ன, மனித வாழ்வில் ஏன் துன்பங்கள் வருது அப்படிங்கிறது தான் அந்த நூலோட கருப்பொருள். இந்த பிரபஞ்சத்தோட படைப்பும் அதோட சிக்கலான தன்மையும் மனிதனோட குறுகிய புரிதலுக்கு அப்பாற்பட்டது அப்படிங்கறத உணர்த்துறதுக்காக தான் இந்த இயற்கை வர்ணனைகள் எல்லாம் அங்க பயன்படுத்தப்பட்டிருக்கு. நாம இப்போ இந்த ஆழமான விவாதத்தோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம்.
அந்தரத்துல மிதக்கிற பூமி எப்படின்னு ஆரம்பிச்சு தண்ணீர் ஆவியாகி மழையா பெய்கிற நீரியல் சுழற்சி, கண்ணுக்கு தெரியாத காத்துல இருக்கிற எடை, மின்னல் பயணிக்கிற குறிப்பிட்ட பாதைகள், கடலுக்கடியில பல மைல் ஆழத்துல இருக்கிற சுடுநீர் ஊற்றுகள், வானத்துல ஈர்ப்பு விசையால பிணைக்கப்பட்டிருக்கிற கார்த்திகை நட்சத்திரங்கள் அப்படின்னு பல விஷயங்களை நம்ம இன்னைக்கு பார்த்தோம். ரொம்ப சிறப்பா சுருக்கி சொல்லிட்டீங்க. பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்ட வரிகள் இன்னைக்கு நாம கண்டுபிடிக்கிற அறிவியல் உண்மைகளோடு பொருந்தி போறது நிஜமாவே ஒரு பெரிய ஆச்சரியம்தான். கண்டிப்பா. இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் இப்போ ஞாபகப்படுத்த விரும்புறேன். இன்னைக்கு நம்ம தகவல்கள் நிரம்பி வழியிற ஒரு உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நம்ம கிட்ட பெரிய தொலைநோக்கிகள் இருக்கு, செயற்கைக்கோள்கள் இருக்கு. ஆனாலும் இந்த பிரபஞ்சத்தோட முழுமையான இயக்கம் இன்றும் மனித அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு மாபெரும் புதிராதான் இருக்கு. உண்மைதான். இதுல நாம யோசிச்சு பார்க்க வேண்டிய இறுதி சிந்தனை என்னன்னா, எந்த ஒரு நவீன தொழில்நுட்பமும் இல்லாத ஒரு காலத்துல வாழ்ந்த மக்களால் வெறும் ஆழமான கவனிப்பின் மூலமா மட்டுமே இயற்கையோட இவ்வளவு நுட்பமான உண்மைகளை உணர முடிஞ்சது. ஆனா இன்னைக்கு எப்ப பார்த்தாலும் நம்மளோட மொபைல் ஸ்கிரீன்களுக்குள்ளேயும் தொழில்நுட்ப கருவிகளுக்குள்ளேயும் மட்டுமே நம்ம மூழ்கி கிடக்கிறோம். இதனால் நம்மை சுற்றி இருக்கிற பிரபஞ்சத்தோட வேறு என்னென்ன மாபெரும் உண்மைகளை நாம நம்ம கண்களுக்கு முன்பாகவே தவறவிட்டு கொண்டிருக்கிறோம். கருவிகளை கடந்த மனித கவனிப்பின் சக்தி என்ன? இது பத்தி நீங்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.